ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாத்தில் நாதான் தோஸ்த் அப்படின்ற கஹானியில் வரக்கூடிய டிப்பனி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதோடைய சாராங்ஷ் பார்த்தாச்சு, கேஷவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது அதில் இன்னொரு கேரக்டர் நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம், ஷியாமா இல்லையா? ஸோ ஷியாமாவோட கேரக்டர் என்ன, அவங்களுடைய ரோல் அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குன்றதான் இதில் கொடுத்துருக்காங்க. उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद की कहानियों में नादान दोस्त भी एक है. அதாவது உபன்யாஸ் சாம்ராட்னா அந்த நாவல்களின் பேரரசர், நாவல்களில் சிறந்தவர் முன்ஷி பிரேம்சந்தோடைய கஹானியோ மேம் அவருடைய ஸ்டோரியிலேயே நாதான் தோஸ்த் பி நாதான் தோஸ்தும் ஏக் ஹை ஒன்று. ஷியாமா இசி கஹானி கா பாத்ர ஹை. ஷியாமான்றது இந்த கதையில வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஆகே உஸ்கா சரித்திர சித்ரன் தியா ஜாத்தா ஹை. ஸோ ஆகேனா இதுக்கப்புறம் இதுல உஸ்கா சரித்திர, உஸ்கானா அந்த ஷியாமாவுடைய சரித்திர சித்திரன் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன தியா ஜாத்தா ஹை அதை இதுல கொடுத்துருக்காங்க. ஷியாமா अपने बड़े भाई केशव की तरह जिजासु होती है. அதாவது ஷியாமாவும் தன்னுடைய படே பாயினா அண்ணன் இருக்கா இல்லையா, கேஷவ் கி தரஹ் கேஷவ் மாதிரியே எதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற டிசைர் ஆவல் எப்பவுமே இவக்கிட்டையும் இருக்கும். ஜிஜாசு அப்படின்னா ரொம்ப கியூரியாசிட்டியோட இருக்கிறது. இப்ப ஜான்னா சாஹத்தி ஹைகி அவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அண்டே கைசே ஹோத்தே ஹை. ஸோ அண்டேனா முட்டை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்துச்சு. சிடியா அண்டே சே கைசே நிக்கல்தி ஹை. அதாவது என்ன தெரிஞ்சுக்கணுமா, சிடியா அந்த பேர்ட் ஒரு பறவை அந்த முட்டையிலிருந்து எப்படி வெளியே வருது, நிக்கல்தி அப்படின்னா கம்மிங் அவுட், எப்படி வெளியே வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். இஸ்லியே வஹ அப்னே பாயி கா கஹனா மானதி ஹை. ஸோ அதனால வஹனா யாரு, ஷியாமா, அப்னே பாயி தன்னுடைய அண்ணன் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றா. ஷியாமா அப்னே பையா கோ ஹோஷியார் மானதி ஹை. ஸோ ஷியாமா தன்னுடைய அண்ணனை ரொம்ப ரொம்ப புத்திசாலி அப்படின்னு எப்பவுமே அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. கேஷவ் கோங்சலே கோ தூப் சே பச்சானே கே லியே டோக்கரி ரக்னா சாஹதா ஹை தோ வஹ டோக்கரி லா தேத்தி ஹை. ஸோ கேஷவ் என்ன பண்றான், அந்த கோங்சலே கோ தூப் சே, அதாவது அந்த கூடு, கோங்ஸ்லே அப்படின்னா நெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அந்த நெஸ்ட்டை தூபு சே, தூபு அப்படின்னா வெயில், அந்த வெயில இருந்து பச்சானேக்கேலியே சேவ் பண்றதுக்காக டோக்கரி ரக்கனா சாகத்தாகை ஒரு கூடைய எடுத்துட்டு வரணும், அந்த கூடையில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட விருப்பமா இருந்துச்சு. அதனால வஹ டோக்கரி லா தேத்தி ஹை. சொல்லாம் என்ன பண்றாங்க, கூடையை கொண்டு அவ கொடுக்குறா. யாரு, ஷியாமா அண்ணா கிட்ட கூடையை கொண்டு கொடுக்குறா. अंडों को मुलायम कपड़े पर रखना चाहते हैं तो वह चीदड़े ला देती है. அண்டோங்கோனா அந்த முட்டைய முலாயம் கப்படை பர், முலாயம்னா ரொம்ப சாஃப்ட் மிருதுவான ஒரு கிளாத்ல துணியில ரக்னா சாகத்தாகை வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால வஹ ஜீத்தடே லா தேத்தி ஹே. சீத்தடே அப்படின்னு என்னன்னா அந்த வேஸ்ட் கிளாத், கந்தை துணின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த துணியை கொண்டு கொடுக்குறா. யாருக்கு, கேஷவுக்கு ஷியாமா கொண்டு கொடுக்குறா. யஹ சப் இது எல்லாமே கர்கே சமஜ் லேத்தி ஹை கி. ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சா அண்டோங்கி ஹிஃபாசஜ் ஹோ கயி ஹை. ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சா அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் செய்யும்போது சமஜ் லேத்தி ஹை கி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்கன்னா, அண்டோங்கி ஹிஃபாசத் ஹோ ஜாத்தி ஹோ கயி ஹே, அதை நம்ம பாதுகாத்துடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வருது. கேஷவ் தக்தே பர் சட்கர் அண்டோ கோ தேக் லேத்தா ஹை. கேஷவ் என்ன பண்றான், தக்தேனா ஒரு பலகை மாதிரி இருக்கிறது, கபோர்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மேல சட்கர் ஏறி அண்டோ கோ தேக் லேத்தா ஹை அந்த முட்டைகளை எட்டி பார்க்கறான் மேல எப்படி இருக்குது. ஷியாமா பி உன் அண்டோ கோ தேக்னா சாஹதி ஹை. ஸோ ஷியாமாவும் அந்த முட்டைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. மக்கர் உஸ்கே கிர் ஜானே கா கத்ரா ஹை. ஆனா அவளுக்கு என்ன பயம் வந்துருச்சு, கிர் ஜானேக்கா கீழே எங்க விழுந்துருமோ அப்படின்னு கத்ரா ஹை ரொம்ப பயம் வந்துருச்சு. इसलिए केशव श्यामा को दख्ते पर नहीं चढ़ाया. அதனாலதான் கேஷவ் ஷியாமாவை
அந்த போர்டு மேல ஏறத்துக்கு அவன் விடல. அதுதான் தக்தே பர்னா அந்த கபோர்ட் மேல நஹி சடாயா, அது மேல ஏறத்துக்கு அவன் விடல. இசுசே வஹ நாராஸ் ஹோத்தி ஹை, ஸோ அதனால அவன் என்ன பண்ணிட்டா, ரொம்ப கோபப்பட்டுட்டா. சிடியா அண்டோங்கோ நீச்சே கிராத்தி ஹை, ஆனா என்ன ஆயிடுச்சு, அந்த பறவைகளோட முட்டை கீழே விழுந்துருச்சு. அண்டே டூட்டு சாத்தே ஹை, அந்த முட்டையும் உடஞ்சு போச்சு. டூட் அப்படின்னா புரோக்கன், உடஞ்சிருச்சு. யஹ் தேக்குகர் ஷாமா சமச்சித்தி ஹைகி, ஸோ இதை பார்த்த உடனே ஷாமாக்கு புரிஞ்சிருச்சு. சிடியா கே பச்சி உட் கயே ஹே, ஆனால் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா, பறவைகளுடைய அந்த பறவை இருக்குல்ல, பறவைகளோட அந்த குஞ்சுகள் வந்து பச்சைனா அதோட குட்டி, உட் கயே ஹே பறந்துருச்சு அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறா. அந்த முட்டையில எதுவுமே இல்லைன்னு சொன்னோடனே அவன் என்ன நினச்சிக்கிறா, அந்த பறவை அந்த முட்டையில இருக்கிற எல்லாமே அந்த பறவைகள் எல்லாமே பறந்துருச்சு அப்படின்னு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். கேஷவ் தேக்குகர் கஹத்தா ஹைக்கி, ஆனா கேஷவ் பார்த்துட்டு சொல்றான், அண்டே கிர்கர் டூட்டு கையே ஹை, முட்டை எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஷியாமா சமஜ்தி ஹைக்கி கேஷவ்னே அண்டோங்கா டீக் சே நஹி ரக்கா, ஆனா ஷியாமா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா, அதுக்கப்புறம் சமஜ்தி ஹைக்கி அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறானா, கேஷவ் தான் அண்டோங்கோ அந்த முட்டைகளை டீக்ஸே நஹீரக்கா சரியான முறையில் அதை அவன் பத்திரமா வைக்கல. இஸ்லியே வே லுட்டு கர்கீர் கையே ஹை, ஸோ அதனால தான் அது என்ன ஆயிடுச்சு, தவறி கீழே விழுந்துருச்சு, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வந்து அவன் நினைச்சுக்கிறான். பையா கோ சஜா திலானே கே லியே ஷாமா மா சே சச்சாயி கஹ சுனாத்தி ஹை, அதாவது பையா கோன தன்னுடைய அண்ணனுக்கு சஜா திலானே கே லியே, சஜா அப்படின்னா தண்டனை, பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக ஷியாமா என்ன பண்ற, சே அம்மா கிட்ட சச்சாயி கஹ சுனாத்தி ஹே உண்மையை போயிட்டு சொல்லிடுறா. வஹபி சிடியாக்கா நாதான் தோஸ்த் நிக்கல்தி ஹே, ஸோ அதுவும் வந்து சிடியோங்கா நாதான் தோஸ்த், அதாவது அவனுக்கு என்ன நினைச்சுக்கிறான், அவன் அந்த பறவைகளுடைய நாதான் தோஸ் அப்படின்னு அந்த முட்டாள் நண்பன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மீனிங் ஆயிடுது. அதாவது எப்படி இங்க மீனிங் சொல்றாங்கன்னா, அண்டோங்கே ரக்ஷா கர்னே ஜாக்கர், அந்த முட்டைகளை பாதுகாக்க போயிட்டு அண்டோங்கே நஷ்ட ஹோனே கா காரன் பன் ஜாத்தி ஹே, முட்டையை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு போய் அந்த முட்டைகள் அது உடையறதுக்கு தானே நஷ்ட ஹோனேன்னா அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு தானே காரணம் ஆயிட்டோம், அதுதான் காரன் பண்ண தானே ஒரு ரீசன் ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஷியாமா கா ஸ்வபாவ் அந்நிய கிசி பி பச்சி கா ஹி ஸ்வபாவ் ஹை, இதுல ஷியாமாவோடைய ஸ்வபாவ்னு அவளுடைய கேரக்டர் வந்து அந்நிய கிசி பி பச்சி, மற்ற பிள்ளைகளை போலவே மற்ற குழந்தைகளை போலவே அவனுடைய கேரக்டரும் தான் இருக்கு, இது இயல்பான கேரக்டரா தான் இருக்கு. உஸ்கா சரித்திர சஹஜ் ரூபமே ஹுவாஹை, ஸோ அவளுடைய கேரக்டர் உண்மையாவே அக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ல தான் இருக்கு, இது வந்து நார்மல் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய கேரக்டரா தான் இவளும் இருக்கா அப்படின்றது தான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.